அனைவருக்கும் வணக்கம். மார்க்கெட் ப்ரொஃபைலோட கைடன்ஸை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் ப்ரொஃபைல டீப்பா லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும்போது அதுல இருக்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் ஆகி நமக்கு என்ன பண்ணோம் 100% பர்ஃபெக்ட் ஆகணும். புரிஞ்சுங்களா ரெக்குயர்மெண்ட்? எஸ் சார். ஓகேங்களா? எஸ் சார், எஸ் சார். அதாவது புயல் வரதை நிறுத்த முடியுமா? முடியாது. புயல் வரோன்றத கண்டுபிடிக்கலாம். புயல் வரனா நம்ம எப்படி நம்மள காப்பாத்திக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதானுங்க பண்ண முடியும். மார்க்கெட் அதேதாங்க. நீங்க போட்ட ஸ்ட்ராட்டஜில பிரச்சனை வரும். ஆனா பிரச்சனை வந்தா எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தான் நம்ம கத்துக்கணும். மார்க்கெட் இஸ் அன்ஸ்டேபிள் மார்க்கெட். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அது ஸ்டேபிளா இருந்தா இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டு இருப்பாங்களே. இருக்கிற எல்லா கோடீஸ்வரனும் இன்னும் பல கோடி சேர்த்துட்டு இருப்பாங்களே. ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். அது ஏன் நடக்குது? அப்போ இங்க மேனேஜ் ஸ்கில் அப்படின்றது இந்த ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, உங்க கேபிட்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க. அப்போ இங்க நம்ம லேர்ன் பண்ண விஷயம் என்ன, நம்மளுடைய ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ண போறோம், எப்படி நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த விஷயங்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் வந்துச்சுங்களா உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, மார்க்கெட்டோட கைடன்ஸை கொண்டு வரணும்னா இங்க இதை ஃபுல்லா நீங்க முடிக்கணும். இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? லேர்ன், பிராக்டிஸ் டில் பர்ஃபெக்ட். அதுக்கு பெரிய பெரிய ட்ரேடு அதெல்லாம் இருக்காது. கரெக்டான ட்ரேடை மட்டும் எடுத்து மார்க்கெட் கிட்ட பதமா நடந்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வருவீங்க. அடுத்தது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நல்லா பழகுங்க. டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடை போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லாட்ல நான் போகணும், எவ்வளவு லாட் அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளவு கேபிட்டல் நான் ரிசர்வ் ஃபண்டா வச்சுக்கணும், எவ்வளவு கேபிட்டல் நான் உள்ள போடணும் அப்படின்ற அந்த மணி மேனேஜ்மெண்ட், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா பணத்தையும் திரும்பி போட மாட்டாங்களாங்க. கொஞ்சம் அக்கௌண்ட்ல ரிசர்வ் ஃபண்ட் வச்சிருப்பாங்களாங்க. அதே மாதிரிதான் இங்க ட்ரேடிங்லயும் கம்ப்ளீட் கேபிட்டல் எதுவுமே ஸ்ட்ராட்டஜில போடக்கூடாது. இதை கொஞ்சம் பெர்சன்டேஜா பிரிச்சு உள்ள போடணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் தான் பிராக்டிஸ். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சிமுலேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ணணும், சிமுலேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ரீசெண்டா இருக்கிறத விட்டுடுங்க, வேற ஏதாவது ஒரு இதுல இருக்கிறத போய் பார்ப்போம். இப்போ இது அக்டோபர் மந்த். இப்போ அக்டோபர் மந்த் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு பீரியடா இருக்கு. கரெக்டுங்களா? இன்னொன்னு நம்ம மார்க்கெட்ல முக்கியமா இருக்க பிரச்சனை என்ன, எக்ஸ்பைரி பிரச்சனை. இது திங்கக்கிழமை மார்க்கெட் கீழே வந்த பிறகு மேல போகவே இல்லை. புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த நாள் இங்க செவ்வாய்க்கிழமை இங்க எக்ஸ்பைரி வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணீங்க, இங்க 2 நாள் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் இப்படி இருக்கு. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு மேல போகாது, இந்த லெவலுக்கு கீழே போகாதுன்னு ஒரு புரிதல் வரீங்க. ஓகேங்களா? பேசிக்கா ஒரு ட்ரேடர். அப்போ 8th அக்டோபர், அப்போ 8th அக்டோபருக்கு நான் போறேன். இப்போ 8th அக்டோபர்ல போயிட்டு ஈவினிங் கான்டெக்ஸ்ட் பாக்குறேன். கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது என்ன ஆகுது, மார்க்கெட்டு எனக்கு கான்டெக்ஸ்ட் தெரியுது. இது ஆல்ரெடி மார்க்கெட் எங்க இருக்கு, ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் இருக்கு அப்படின்றது அதுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஒரு டிமாண்ட் ஜோன்ல மார்க்கெட். அப்ப இங்க இருந்து மார்க்கெட் மேலேயும் போகலாம், இங்க கீழேயும் போகலாம். ஓகேங்களா? அப்ப எந்த பக்கம் போதும், அப்ப இங்க அவர் என்ன கத்துக்கணும், நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணணும். மார்க்கெட்டை எப்படி வந்து டைரக்ஷன் போனா அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்றதுன்னு கத்துக்கணும். அதானுங்க அவருக்கு தேவையான ஸ்கில் செட். அவ்வளவுதான். அப்ப மார்க்கெட்டிங் ஆமா மார்க்கெட்டிங் நமக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. இது யாருனாலும் போடலாமே. பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்க போடலாம், ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சு யாருன்னா போடலாம்ங்க இந்த வேலையை. கரெக்டா? அப்ப இங்க என்ன வருது, ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. அப்ப இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போறாங்க. ஆனா அடுத்த சேலஞ்ச் என்ன, இங்க இருந்து மார்க்கெட் இப்படி கீழே போகுமா போகாதா, இந்த கேள்வி நமக்கு என்ன கிடைக்காது, அடுத்த ட்ரேடிங் மெத்தட்ல கிடைக்காது. இங்க நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கிடைக்கும். எப்படி, நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னது, ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்றதுக்கு தான், பிரைஸை ஃபாலோ பண்ண. அப்ப இங்க ஆக்ஷன் என்ன ஆகுது, இங்க சேஞ்ச் ஆகுது, ஓப்பன் ஆகி டிரைவ் ஆகி இங்க ப்ரொஃபைலா கிரியேட் ஆகுது. அப்போ இந்த பி ப்ரொஃபைல் அப்படின்றதுக்கான ரூல் என்ன, அப்ப பி ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆகக்கூடாது, பி ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகணும்ன்றது பேசிக்கான ஒரு கண்டிஷன். இப்போ எப்போ பி ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகுது, இங்க அக்செப்ட் ஆகுது. ஆன்சர் கிடைச்சிச்சுனா ராஜேஷ், எப்படி அக்செப்ட் ரிஜெக்ஷன் பாக்குறதுன்னு? ஓகே சார், ஓகே கான்செப்ட் வருதுங்களா? அப்போ ப்ரொஃபைல நல்லா படிச்சீங்கன்னா உங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்க.
கிளியரா? அப்ப என்ன கிடைக்குது? மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணுது? கைட் பண்ணுது. என்ன பண்ணுது? நான் இப்ப நியூட்ரலா இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் நியூட்ரல்ல இருந்து லைட்டா பியரிஷா இருக்கிறேன். இப்ப நான் பியரிஷா மாறுறேன். அப்படி மார்க்கெட் சொல்லுதுங்களா? பேசுதா சார்ட் நம்ம கிட்ட? ஆமா சார். கரெக்ட். இதுதாங்க நமக்கும் சார்ட்டுக்கும் இந்த கம்யூனிகேஷன் வரும். இது இங்க ப்ரொஃபைல் சார்ட்ல நமக்கு கிடைக்கும். இப்ப அடுத்த ஸ்டேஜ். அப்ப அடுத்ததா இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க இத கொண்டு இப்ப இதுக்கு என்ன தெரியணும் அவருக்கு? அப்ப என்ன ஸ்கில் செட்டிங் அவருக்கு தேவைப்படுது? நான் நியூட்ரலா என்ட்ரி ஆகணும். அப்ப அந்த நியூட்ரல்ல இருந்து நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய ஸ்ட்ராட்டஜிய மாத்த தெரியணும். புரியுதுங்களா? அப்ப அதுதானங்க ட்ரேட் பண்றது கத்துக்கிறது. கண்டிப்பா சார். அதான். அதானே? அப்போ நம்ம ஒன்னும் ட்ரேடிங்கே கத்துக்கலன்னு ஒத்துக்கணும்ல நம்ம. ஓகே. இப்போ ஒரு கார் கண்டிப்பா சார். வாங்குறீங்க. ஒரு கார் எடுக்குறீங்க. கார்ல போறீங்க. ரோட்ல எதிர்க்க யாருமே வரமாட்டாங்கன்னா, கார் எப்படிங்க ஸ்ட்ரெயிட்டா புடிச்சு ஓட்டி போயிடலாமா? ஆமா சார். இப்ப எதிர்க்க வராங்கன்னா, அப்புறம் இந்த இடத்துல ஒரு டர்ன் ஸ்லோ இருக்குதுன்னா, பண்ணும். ஆ அப்போ அதுதானங்க டிரைவிங்கு. அதுக்கேத்த மாரி. அப்ப இங்க மட்டும் ரைட். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிய டிப்ளாய் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு சக்சஸ் ஆயினும்னு நீங்க கேட்டீங்கன்னா எப்படிங்க மார்க்கெட் குடுக்கும்? எல்லா டைமும் பாசிபிள் இல்ல சார். கிடைக்காது. மேக்ஸிமம் டைம் எல்லா டைம் இல்ல. மேக்ஸிமம் டைம் கிடைக்காது. 20/80 தான். ஓகே. ஓகே. ரோடு எப்ப காலியா இருக்கும்? 20% டைம்ல ரோடு காலியா இருக்கும். 80% டைம் ரோட்ல டிராஃபிக் தானே இருக்குது. ஆமா. அதுவும் மெட்ரோ அது இதுவும் போட ஆரம்பிச்சா ரோட டேக் டைவர்ஷன் தானே. கரெக்ட்டா? காலையில போன ரூட்ல திரும்பி கரெக்ட். ஈவினிங் வர முடியாது. அதான் சென்னையோட வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன தேவைப்படுது? அப்ப இங்க ஸ்கில் அப்படின்றது என்னன்னா, நான் இங்க நியூட்ரலா உள்ள போறேன். ஆனா டைரக்ஷனா என்ன பண்ண தெரியணும் எனக்கு? டிரைவ் பண்ண தெரியணும். ரைட். அப்போ இதுக்கு குவாலிஃபை ஆனாதான் அவங்க என்ன பண்ண முடியும்? ஆப்ஷன் ட்ரேடராவே வர முடியும். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப அடுத்த லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சா நமக்கு? ஓகே. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாரு அவரு? இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இங்க ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியை போடுறாரு. அப்போ அவர் இந்த 10ஆம் தேதியோட சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியை போடுறாரு. அப்போ நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி போடும்போது பேசிக்காவே ஒரு நியரஸ்ட் டேவே எடுக்கிறார். அப்போ இந்த நியரஸ்ட் எக்ஸ்பைரி எடுக்கிறாரு. ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கிள் போடுறாரு. அப்ப என்ன ஆகுது அவருக்கு? இந்த ஸ்ட்ராட்டஜி 2 நாள்ல மார்க்கெட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? இது 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 வந்து நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, நடக்கல. அப்போ ஏன் வந்து இங்க ட்ரேடிங்ல ஆப்ஷன் தெரிஞ்சவங்க ஃபெயிலியர் ஆவனாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க? மார்க்கெட்ட அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த ஓகே. எக்ஸ்பைரில அவங்க போகக்கூடாது. மார்க்கெட்டுக்கு ஒரு பஃபர் கொடுக்கணும். அப்போ எக்ஸ்பைரியை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஆனா ஏன் போக மாட்டாங்க? குயிக்கா பிரீமியம் கிடைக்கணும், குயிக்கா ப்ராஃபிட் வரணும்ன்றதுனால போக மாட்டாங்க. கரெக்டா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை போடுறாரு. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை இவ்வளவு கிட்ட போடக்கூடாது. அதனால என்ன பண்றேன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் கிடைக்குது? இந்த பக்கம் ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச் கிடைக்குது, இந்த பக்கம் ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச் கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? புரிஞ்சுதுங்களா? கரெக்ட் சார். கரெக்ட். ஓகே. இப்போ நமக்கு இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் கைட் பண்ணும். என்ன பண்ணுதுன்னு கைட் பண்ணும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் டே மார்க்கெட் பொறுமையா உங்களுக்கு பணம் கொடுக்குதுங்களா? கொடுங்க சார். அப்ப இங்க பாருங்க, இங்கேயே உங்களுக்கு 4 நாள்ல பணம் கொடுத்துச்சு. 10ஆம் தேதி போனீங்க, ஒரு வாரத்துல உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்ட் நீங்க கேட்ட பெர்சன்டேஜ் கிடைச்சிச்சுங்க மார்க்கெட். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்தது இங்க அடுத்தது இந்த டேக்கு வரீங்க. அடுத்தது இந்த டேல இருக்கீங்க. ஓகே. இங்கேயும் பார்த்தா மார்க்கெட் என்ன இருக்கு? ரேஞ்சா தான் நமக்கு. இப்ப இந்த டே என்னைக்கு? 15ஆம் தேதி. இப்ப இதே ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன 15ஆம் தேதிக்கு டிப்ளை பண்ணலாம் ஈவினிங். அப்போ இதெல்லாம் தான் நம்ம பொறுமையா பிராக்டிஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்ம பொறுமையா கைட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா நம்ம சக்சஸ் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி போறீங்க. ஆனா அங்க என்ன பண்ணல, பக்கத்து நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறேன். இப்ப இங்க செல் பண்றேன். இதை நான் செல் பண்ணேன். ரொம்ப பேசிக்கா பண்ணக்கூடிய விஷயம் தான். ரொம்பலாம் இல்லை. இங்க மேனேஜ் பண்ண தான் நம்ம கத்துக்கணும்.
ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகுது? இங்க இருந்து டைரக்ஷன் மூவ் ஆகுது. தெரியுதுங்களா? இப்போ இந்த டைரக்ஷனுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட் கீழ போகுதுங்களா? அப்போ போன வாரம் உக்காந்த இடத்துல அவருக்கு 7% கிடைச்சது. கிடைச்சதா? ஆமா சார். இந்த வாரம் மார்க்கெட் ஓட விடுதா? கரெக்ட்டு. அப்போ இவரு கொஞ்சம் கரெக்டான ஆளா இருந்தாரா என்ன பண்ணுவாரு? டக்குனு எக்ஸிட் பண்ணுவாரு. ஓகேவா? ஆமா. ஓகேங்களா? இல்ல ஏதாவது வேணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நம்போ? உங்களுக்கு கரெக்டான ட்ரேடர் நீங்க எடுத்துட்டு வெளிய போயிடணும். பேட் ட்ரேடர் ரெடியூஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது அட்வான்ஸ் லெவல் நீங்க போகும்போது நம்ம இந்த ட்ரேட எப்படி நான் மேனேஜ் பண்றது? கிளியருங்களா? இப்போ இதுக்கு எப்படி நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது? மார்க்கெட் இன்னும் கீழ போகுது. எப்படி நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது? எப்படி நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்களா? இப்போ எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே. அப்ப என்ன தேவைப்படுது இங்க இடத்துல? அட்ஜஸ்ட்மென்ட் ஆயிடுச்சு மெத்தட் சார். நமக்கு தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? இப்ப எக்ஸ்பெண்ட் ஆகி போகுதுங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் கூட பிரயாணம் பண்றதுக்கு கத்துக்கணும். கிளாரிட்டி கிடைக்குதா? புரியுதுங்களா? அப்போ ஓகே. சார். அப்போ Yes. ஏன் நம்ம ஓகே சார். என்ன நினைக்கிறோம்னா, இங்க போயிட்டா சக்சஸ் கிடைக்குமா? அங்க நோ நமக்கு ஏன் ஃபெயிலியர் வந்தது அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம முதல்ல எழுதணும். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, ஏதாவது பண்ணணும்னு நினைப்போமே தவிர, நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னே உட்கார்ந்து யோசிக்க மாட்டோம். ரியாக்ட் பண்ணிடுவோம். எஸ். ஹியூமன் நேச்சர் தான். இல்லன்னு சொல்லல. பட் அதுல இருந்து நம்ம ப்ராப்பரா இப்ப இந்த ஆச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆல் டைம் ஹை மார்க்கெட் 26,400 ஆல் டைம் ஹைல மார்க்கெட் இருக்கு. அழகா இங்க ப்ரொஃபைல் வச்சிருக்கு. ஆனா யாராவது எதிர்பார்த்தோமா இங்க இருந்து மார்க்கெட் வந்து இப்படி 4000 பாயிண்ட் கீழ வரும்னு? இல்ல சார். இல்ல. இவ்வளோ பெரிய ஃபாலோ அப்போ அதே 4000 பாயிண்ட் ஒரே நாள்ல, ஒரே மாசத்துல, இல்ல ஒரே கண்டினியூவா நடந்துச்சா? இல்லையே. ஒரு ஸ்டேஜா தான் நடக்குது மார்க்கெட். இங்க இருந்து வந்தது. திரும்ப இங்க ஸ்டே பண்ணுது. திரும்ப போகுது. இப்படி போகுது. திரும்ப வந்தது. இப்படிதானே போகுது. அப்ப மார்க்கெட் வந்து என்னதான் நடந்தாலும் என்ன பண்ணுது ஆமா. மார்க்கெட்? ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்கா தான் மார்க்கெட் நடக்குது. புரியுதுங்களா? அப்போ ட்ரேடர் நீங்க யாரு? ட்ரேடர் 2 பேரை பிரிச்சுக்கணும். இன்வெஸ்டரா, ட்ரேடரா. இன்வெஸ்டருடைய லாஜிக் வேற, அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வேற. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் எ பிசினஸ், பட் ட்ரேடிங் இஸ் த பிசினஸ். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. F&O ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய இன்கம் நம்ம எதுல கிளாசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம என்னவா கிளாசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, பிசினஸ் இன்கமா தான் கிளாசிஃபை பண்ணுவோம் நம்மளோட ஐடில. கிளியருங்களா? அப்ப இது ஒரு பிசினஸ். அப்ப இங்க ட்ரேடர் பிசினஸ் தான் என்ன ஆகும்? மணி ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இங்க மணி எப்படி ரொட்டேட் ஆகுது? ஷார்ட் டேர்ம்ல ரொட்டேட் ஆகுது. மார்க்கெட் 2 நாள் ரேஞ்சா இருக்கு, 2 நாள் டைரக்ஷனா இருக்கு, மாறி மாறி இது நடக்குது. புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? அப்போ இங்க Yes. ட்ரேடிங் அப்படின்னாலே நம்ம யாரு? ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் தான். ட்ரேடிங்கை மேனேஜ் பண்றோம் தான். இங்க இன்ட்ராடேல உள்ள போகும்போது என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா, இன்ட்ராடே பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்ட்ராடேல சக்சஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதை நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்சன்டேஜா பிரிங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க 70% கேபிட்டலாகவும் இன்ட்ராடேவை ஒரு 20% கேபிட்டலுக்கும் பிரிச்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 100%மே நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்ட்ராடேவே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை வருது. புரியுதுங்களா? இங்க எப்படி ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ப்ளூ சிப் கம்பெனியை செலக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் போற மாதிரி, ஷார்ட் டைம் போற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கா கொஞ்சம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கோல்டுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற வேற செக்டார்ல, பேங்கிங் செக்டார்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டார், அந்த மாதிரி என்ன பண்ணாங்க? டைவர்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒத்துக்கிறீங்களா? அப்போ இன்வெஸ்டரோட வேலை என்ன? டைவர்சிஃபிகேஷன். அப்ப இங்க ட்ரேடரோட வேலை என்னன்னு அப்படின்னா, இங்க என்ன பண்ணுவோம்? ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் வீக்லி ட்ரேடிங் மாதிரி கொண்டு வரணும். கொஞ்சம் மந்த்லி ட்ரேடிங்கா மாத்தணும். அந்த மாதிரி அவங்கவுங்க என்ன பண்ணும்? அவங்களோட இன்கம் ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வரணும். வேற வேற வழியில. ஏன்னா சம்டைம்ஸ் இன்ட்ராடேல ஃபெயில் ஆயிடும், ஸ்விங் ட்ரேட்ல சக்சஸ் கிடைக்கும். சம்டைம் ஷார்ட் ட்ரேடிங்ல சக்சஸ் கிடைச்சிடும், இன்ட்ராடே. அப்போ இங்க நடக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் யாரா இருப்பா? இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்களா உங்களுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு கலெக்டிவா நீங்க உங்களுடைய ஈக்விட்டி கர்வ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களால என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்ல முதல்ல
சர்வைவல் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஏன் நம்மளால ட்ரேடிங்ல இருக்க முடியல, போயிடுறாங்க அப்படின்னா இதுதான் மிஸ்டேக் பண்றாங்க. கிளாரிட்டி கிடைச்சிச்சுங்களா? அடுத்த கிளாரிட்டி. எஸ் சார். அப்போ இங்க மார்க்கெட் ஷார்ட் டைம் Yes, sir. தான் Yes, sir. மார்க்கெட் என்ன பண்ணுது, மேல இருந்து 26,400ல இருந்து எப்படி வந்திருக்குன்றத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஷார்ட் டைமா தான் மார்க்கெட் வந்திருக்கும். கவனிங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம சொன்ன அந்த 5 கான்செப்ட்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த 5 கான்செப்டை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி பண்றது, இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும். இதுக்காக தான் நமக்கு என்ன வேணும், கைடன்ஸ் வேணும். புரியுதுங்களா? கிளாரிட்டி கிடைச்சிச்சுங்களா? ஹவு டு மேக் சக்சஸ்ஃபுல் இன் ட்ரேடிங். எஸ் சார். ஓகே, உங்களுடைய கேள்வி எதா இருந்தா இப்ப நீங்க Okay, கேட்கலாம். sir. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. ம். இப்ப எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இதுல எல்லாம் பெருசா எனக்கு ஐடியா இல்ல எனக்கு. அது நான் அவ்வளோ பெருசா லேர்ன் பண்ணல நான். இன்கேஸ் இப்போ நம்ம அதை லேர்ன் பண்றோம் அப்படின்னா அது ஒரு மினிமம் இவ்வளோ நாள், ஏன்னா இப்போ லேர்னிங்க்கு வந்து உங்களுக்கு அது முடிவே கிடையாது. டெய்லி நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு பேசிக்கா இவ்வளோ நாள் தேவைப்படும் அது லேர்ன் பண்றதுக்கு, ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு அப்படின்னா எவ்வளோ நாள் சார் ஆகும்? ஓகே ஓகே, இதுக்கான கேள்வியை வந்து நான் அப்படியே டைவர்ட் பண்றேன். சாரி டு இது. நம்ம மெம்பர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா நீங்க அவருக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஒரு பியர் ட்ரேடரா நீங்க அவருக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஹூ இஸ் அவைலபிள், மெம்பர்ஸ் அவைலபிளா இருந்தீங்கன்னா அவருக்கு கைடன்ஸ். அவர் கேள்வி நியாயமான கேள்வி. இதை நான் வந்து எவ்வளவு நாள்ல கத்துக்க முடியும், ஏன்னா நான் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா என்னுடைய கேப்பபிள் வேற. கரண்டா லேர்ன் பண்ணி என் லெவல்ல இருக்கிறவங்க. ஆமா ஆமா, ஓகே 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 ஓகே, சொல்லுங்க யார் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் வேற, என்னோட லேர்னிங் ஸ்டைல் வேற, என்னுடைய திங்ஸ் வேற. நான் வந்து ஷேர் வேணா பண்ணலாம் அவ்வளவுதான். ஆனா கரண்டா லேர்ன் பண்ணி அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த லெவலுக்கு, அவங்களால தான் இது கரெக்டா ஆன்சர் சொல்ல முடியும் நான் நம்புறேன். நீங்க மெம்பர்ஸ் அவைலபிளா இருக்கவங்க அவருக்கு சொல்லலாம், ராஜேஷ்க்கு சொல்லலாம். ஷூர் சார். ஆக்சுவலாக நானுமே ட்ரேடிங் புதுசு தான் சார். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக தான் சார் இருக்கேன். சாரி சார், என்னோட பேர் சத்யராஜ் சார். நான் ட்ரேடிங் வந்து ஆல்மோஸ்ட் 24ல் தான் சார் ஸ்டார்ட்டே பண்ணேன். ட்ரேடிங்குள்ளே வந்தேன். எனக்கு அப்போ தான் ஷேர் மார்க்கெட்டே தெரியும். அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது கேண்டில் ஸ்டிக்ஸு. பட் இது ப்ரொஃபைல் ஸ்டார்ட் பண்ணதை வந்து லாஸ்ட்டு செப்டம்பர் கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஸோ செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிளாஸ் முடியும் போது எனக்கு ஒரு 1.5 months to 2 months ஆச்சு. அதுக்கப்புறம் 2 months ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் டெஸ்ட் ப்ளஸ் டிஸ்கஷன் சார். ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு மார்க்கெட் எதுவுமே தெரியல, ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு புதுசு. மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் எனக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, நானுமே புக்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தேன். ஸோ என்னோட எக்ஸ்போஷருக்கு ப்ளஸ் இந்த ஆப்ஷன் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜியை வந்து என்னோட ட்ரேடிங் ஸ்டைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months ஆச்சு சார். ஓகே சார், ஓகே. ஸோ ஏன்னா ஐ மீன் சார் சொல்கிறபடி இது வந்து ஒரு ஜென்ரிக் தானே சார். உங்களுக்கு ப்ரொஃபைல் சார்ட் இருக்கு, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதை வந்து என்னோட ஸ்டைலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, என்னோட சிச்சுவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி நல்லா ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 months ஆல்மோஸ்ட் நான் சொல்லிடுறேன் சார். அதுக்கப்புறம் நான் இப்போ போகிறேன் சார், லைஃப் பண்ணிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார். டெடிகேஷன், அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட ரெக்யர்மெண்ட். இப்போ அவங்க வந்து ஜாப் போயிட்டு லேர்ன் பண்றாரு, அவரோட சேலஞ்ச். ஒருத்தர் ஃபுல் டைம் ட்ரேடரா இருப்பாங்க, அவங்களோட சேலஞ்ச் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்தாப்புல இதாங்க கான்செப்ட். இதை நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம், யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். என்ன, ஆனா இதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா யூ பி த சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் த ட்ரேடிங். அவ்வளவுதான். நீங்க வந்து தைரியமா உங்க காலரை தூக்கி விட்டு நீங்க போலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்படிதான் நம்மள வந்து உடனே மாற்றங்கள் ஓவர் நைட்ல மாறணும்னு நினைக்காதீங்க. பட் நம்மளோட பிரச்சனைகளுக்குலாம் ஒண்ணா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா, அப்போ ஒரு பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணாங்க, ஒரு ஃபேக்டரியில பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த ஃபேக்டரி எப்படி டெவலப் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜா கொண்டு வராங்க. முதல்ல கரெக்டான மிஷின்ஸ் இருக்கா, இது இருக்கா, எம்ப்ளாயிஸ் கரெக்டா இருக்காங்களா, கரெக்டான நமக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்களா, நம்ம இனிமேல் கிரெடிட் கொடுக்க கூடாது, கரெக்டான பிளான்ல தான் போடணும், இல்லைன்னா நம்ம வந்து அதை வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ண சொல்லணும், இல்ல பேங்க் யாரா உள்ள என்டிஃபை பண்ணி இது மாதிரி என் கிளைண்ட் கிட்ட பணம் இல்ல, நீங்க வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுங்க, அதே நேரத்துல நான் வந்து இங்க மேனுஃபேக்சரிங் பண்றேன், எனக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்மீடியரா என்ன பண்ணுவோம், ஃபைனான்சியர் வரான். கரெக்டுங்களா? அப்ப இதெல்லாம் தாங்க அந்த பிசினஸ் சக்சஸ் பண்றதுக்கான சொல்யூஷன் இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பார்ட்டை வந்து ஐபிஓ கொடுத்துலாம், நம்மளோட ஷேரை வந்து கொஞ்சம் பார்ட் ஐபிஓல கொடுத்தா நமக்கு ஃபண்ட் வரும், அந்த ஃபண்ட் வச்சு டெவலப். இப்படி தானங்க டெவலப் பண்றாங்க பிசினஸ். அப்போ அவங்க ஃபெயிலியர் ஃபைண்ட் பண்றாங்க. அது அப்ப நம்ம இங்க நமக்கான ஃபெயிலியர் ரீசன்ஸ் நான் சொல்லிட்டேன். நான் சொல்லல, உங்களை வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுத வச்சேன். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஒண்ணா ஆன்சர் புடிச்சிட்டீங்க அப்படின்னா, இத ஒரு டியூரேஷன், ஒரு 2 months 3 months டியூரேஷன்ல நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா யார் மெசேஜ் பண்ணுனாங்களே,
மினிமம் முத்து சொல்லியிருந்தாங்க பாருங்க கிளியரா. சமீர் வந்து 2 to 3% per month சொல்லியிருந்தாங்க. முத்து வந்து 5% per month சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு தேவையானது மார்க்கெட்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்க எப்படி இருக்கலாம், நான் முதல்ல சொன்னேன், நம்ம ஒரு வேலை பண்றோம்னா மன நிம்மதியா பண்ணணும், நிம்மதியா தூங்கணும், ரெகுலர் இன்கம் வரணும், ஃபேமிலி நடக்கணும். இதானுங்க ஒரு 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 பேசிக்கான ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களோட ரெக்குயர்மெண்ட். ஆமா சார், ஆமா. அவ்வளவுதான். அது ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். அதுக்கு அடுத்த லெவல் நம்ம கொண்டு போக வேண்டியதுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் கூட போடுவாங்க, நீங்க இன்ட்ராடே பண்ண மாட்டீங்க, நீங்க லைவ் வந்து பண்ண மாட்டோம். அதெல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணணும்? நம்ம நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். தேவையெல்லாம் போயிட்டு நம்ம பிரச்சனையை வளர்த்துட்டு வரக்கூடாது. அழகா மார்க்கெட்டு இந்த மாதிரி நம்ம அழகா சூப்பரா நம்ம பண்ணிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பிரச்சனை? இப்ப இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேங்க. இந்த எக்ஸாம்பிள் நம்ம இங்க எடுத்தோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு மிஸ் ஆகுதுங்களா? மார்க்கெட் ரேஞ்சில இருக்கு, ரேஞ்சில இருக்கும்போது பணம் கொடுக்குது. மார்க்கெட் இங்க டைரக்ஷன் ஆகுது, டைரக்ஷன் ஆகும்போது பணம் கொடுக்குது. கரெக்ட்டுங்களா? அதான் நீங்க கொடுக்குது. இங்க ஸ்ட்ராட்டஜி போடும். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம போடுறோம். இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன கிடைக்குது? மார்க்கெட் இப்ப இங்க டைரக்ஷன் ஆகுது. டைரக்ஷன் ஆகும்போது என்ன பண்ணீங்க? டைரக்ஷன் நீங்க வந்து ப்ராப்பரா கொண்டு போறீங்க. அப்ப என்னங்க பண்ணுது? இப்ப மார்க்கெட் இங்க நான் டைரக்ஷன், இங்க டைரக்ஷனா மாறுது. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது இப்ப என்ன ஆகுது உங்களுக்கு பாருங்க. இப்போ இங்க போட்ட இதே விஷயம் நீங்க அடுத்த பணம் வந்துருச்சே, ப்ராஃபிட் வருதுங்களா? வருதுங்களா? கரெக்டா அதை என்ன பண்ணும்? கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்போ அது ஒரு ஸ்டேஜா நம்ம என்ன பண்றோம்? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்றோம்? மார்க்கெட்டை இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ராஃபிட் மார்க்கெட்ல வர ஆரம்பிக்குது. அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் போறீங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த லெவல் மார்க்கெட் போகும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுங்களா? இப்போ அதே 3% வந்துச்சா? இப்போ கவனிங்க, வந்ததுங்களா? அவ்வளவுதான். அப்போ நம்ம மார்க்கெட்ல டெய்லி போயிட்டு எடுத்துக்கிறதுக்கும் இது வந்து ஒரு ஃப்ளோவா எடுக்கிறதுக்கு ரெண்டுக்கு பெருசா வித்தியாசம் இல்ல. புரியுதுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதா? அப்போ இங்க என்ன நமக்குன்னா மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சிம்பிளே. ஒருத்தர் அவனை மாத்த முடியாதுப்பா, அவருக்கு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாருப்பா, அது விட்டுட்டு அப்படின்னு வாங்கணுமா? அதுதான் இப்போ வந்து பல பேரோட மனநிலை போயிட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, நம்ம தான் வெளியே வரணும். வேற யாரும் நம்ம வெளியே கொண்டு வர முடியாது. நோ ஒன் கம். நம்ம தான் அப்ப ஏன் நம்ம ஃபெயிலியர் ஆகும்? நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்? நமக்கு நல்லா தெரியுது, ட்ரெண்ட் அனலைஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஏகப்பட்ட இண்டிகேட்டர் எல்லாம், ஆனா எல்லாமே கண்ணுக்கு தெரியுது மார்க்கெட், ஆனா கீழே தான் போகுது. மார்க்கெட் நல்லா தெரியுது, ஆனா என்னால ப்ராஃபிட் எடுக்க முடியலையா? அதானுங்க ஆதங்கம். என்னங்க ரவி சார் சொல்றீங்க? கரெக்ட் தானே? அதானங்க நம்ம ஆதங்கம். நமக்கு நல்லா தெரியும். யாருக்குங்க ட்ரெண்ட் தெரியல? மார்க்கெட்ல ஜாயின் பண்ணி ஒரு வாரம் பேசிக் கிளாஸ் போனவங்களுக்கே வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் சொல்ல முடியுதா இல்லையா? எஸ் சார். ஆனா ஏன் பணம் பண்ண முடியல? அதான பிரச்சனை. சார், ஹியர் ஒன் டவுட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஆக்சுவலி. எஸ் ப்ளீஸ். இப்ப நீங்க சொல்றது மார்க்கெட் ப்ரொஃபைல், கேண்டில் ஸ்டிக் சார்ட் பாக்குறதுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் பாக்குறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம ரொம்ப நாளா நிறைய தடவை டிஸ்கஸ் பண்றோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஆக்சுவலா அக்குமுலேஷன் ஸ்டேஜ், அப்புறம் வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ், அந்த மாதிரி டைரக்ஷன்லாம் கிளியரா இண்டிகேட் பண்ணுது அப்படின்ற அட்வான்டேஜஸ்லாம் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ல தெரிஞ்சுக்கிறோம் கம்பேர்ட் டு கேண்டில் ஸ்டிக் சார்ட். கரெக்ட். பட் ஒன் திங் ஆக்சுவலா எனக்கு அவுட் ஆஃப் மை திஸ் திங் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அம் டெல்லிங், எனக்கு ஒரு டவுட். இப்ப எனக்கு கேஷ் மார்க்கெட்ல பண்ற அளவுக்கு எனக்கு கேபிட்டல் கிடையாது ஆக்சுவலா, ஒன் திங். அப்புறம் அந்த ஆப்ஷன்ல வந்து பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பைரி அது வந்து ஒரு டிமினிஷிங் வேல்யூன்றனால அந்த பிரீமியம் வந்து இப்ப ஒரு நாள்ல கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் இறங்குது டிமினிஷிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டை வந்து அன்னைக்கு எக்ஸிட் பண்ணோம்னா ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே பிரைஸுக்கு மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அது மாதிரி வருது வேற. ஆக்சுவலா அது மாதிரி நடக்குது. சப்போஸ் எக்ஸிட் ஆகாம இருந்தா நீங்க ஸ்டாப் லாஸ், இப்ப நான் சொல்றது வந்து ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிருந்தா ஓகே, ஸ்டாப் லாஸ் அன்னைக்கு ட்ரேட் இன்ட்ராடே ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ் கட் பண்ணா அன்னைக்கே வந்துருது. சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணாம ஹோல்டு பண்ணி பார்த்தா சம்டைம்ஸ் என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு அந்த லெவலுக்கு மேலேயே நம்ம முதல்ல டார்கெட் பண்ண பிரைஸுக்கு மறுபடியும் செகண்ட் டைம் வர்றதுக்கும் வாய்ப்பு நடக்குது. அந்த மாதிரி நடந்திருக்கு.
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்ப இன்ட்ராடேயா பண்ணா ஆக்சுவலா ஆஸ் பர் மார்க்கெட் இதுல என்னன்னா ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்டா அடியர் பண்ணணும் அப்படின்றத ஆக்சுவலா ரூல். ஸ்டாப் லாஸ் நீங்க போட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு செகண்ட் டேக்கு நியூ ட்ரேட் எடுக்கலாம். அது ஒரு கான்செப்ட். இல்ல இப்ப நான் சில விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் ஸ்டாப் லாஸ் போடாமையும் பண்ணி பார்த்தப்ப சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் லாஸுக்கு கீழே போய் என்னுடைய லாஸ் ஹெவியாவும் ஆகுது. ஒன் திங். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி நான் முதல்ல எதிர்பார்த்த டார்கெட்டுக்கு மேலேயும் வந்திருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆக்சுவலா இந்த ஆப்ஷன்ஸ்ல பண்ணும்போது. ஆக்சுவலா நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாவே நான் பண்ணி பார்த்தோம். இல்ல நான் சொல்றேன் நான் ஆக்சுவலா. ஓகே, அதனால நான் என்னுடைய டவுட் என்னன்னா இப்ப இந்த ஆப்ஷன் ஒரு டிமினிஷிங் வேல்யூம் பண்ணாம இல்ல கேஷ் மார்க்கெட்ல பண்ற அளவுக்கு கேபிட்டல் இல்லாம இந்த ஆப்ஷன்ல இல்லாம வேற அதாவது டிமினிஷிங் இல்லாம பண்றதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? நீங்க ஈக்விட்டில தான் பண்ணணும். அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது. ஈக்விட்டில போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அழகா உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்க்கு தகுந்தாப்புல குவான்டிட்டியை செலக்ட் பண்ணிட்டு போயிடும். கரெக்டுங்களா? ஒன்லி அப்சைட் ஈக்விட்டி போகும்போது அப்சைட் மட்டும் தான் பார்க்க முடியும். ட்ரேடிங்னும் போது உங்களுக்கு 2 வே ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் 2 வே ஆப்ஷன். நம்ம மார்க்கெட் டிசைன் பண்ணது என்னன்னா 2 வே ஆப்ஷன். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இங்க இருந்ததுங்க. ஓகேங்களா? அக்டோபர் மாசம் இருந்துச்சு. இப்போ இந்த அக்டோபர் மாசம் சாரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் 5th பிப்ரவரி அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குதுங்க 23,800. ஓகேங்களா? இப்போ 23,800ல தான் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் கொடுத்தாங்க. அப்ப இங்க ஓப்பன் கொடுத்தாங்க. அப்ப அடுத்த நாள் மார்க்கெட் மேல போனோம்ல, ஏன் கீழே வந்தது? ஓகே, ஏன் வந்தது? இந்த பிரைஸ் அக்செப்ட் பண்ணல. அவங்க என்ன கேக்குறாங்க? ஃபேர் பிரைஸ் கேக்குறாங்க. அப்போ இந்த ரேட்ல நாங்க வாங்கறதுக்கு ரெடியா இல்ல, எங்களுக்கு ஃபேர் பிரைஸ் கேக்குறாங்க. அப்ப ஃபேர் பிரைஸோட ரேஞ்ச் என்ன இருக்கு? இங்க இருக்கு. அப்ப பிரைஸ் என்ன பண்ணுது? இங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? அடுத்த நாள் ஓப்பனிங் இங்க கொடுக்குறாங்க. அவங்க விருப்பப்படல, அடுத்த ஃபேர் பிரைஸ்க்கு மார்க்கெட் மூவ் ஆயிடுது. ஓகே, கான்செப்ட் புரியுதுங்களா? இதுதான் நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், கைடன்ஸ். மார்க்கெட் 2 வே ஆக்ஷன். மார்க்கெட் 2 வே ஆக்ஷன் ப்ராசஸா நடக்குது. அப்ப இந்த 2 வே ஆக்ஷன் ப்ராசஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. வந்துட்ட பிறகு கண்டினியூ ஆகுமா கண்டினியூ ஆகாதா அப்படின்றத நான் புரியணும்ல. ஆமா, அத நம்ம பிராக்டிஸ் பண்றோம். வேரியஸ் கான்செப்ட்ல பிராக்டிஸ் பண்றோம். இந்த கான்செப்ட் பிரகாரம் மார்க்கெட் நெக்ஸ்ட் டே கீழே போகும், வராது. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்றோம். கிளியர்? ஓகே, கிளியர். இத ஒரு வழிமுறை, இத என்ன பண்றோம்? நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோவா கிரியேட் பண்றோம். இந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோவா கிரியேட் பண்ணி அந்த ஒர்க் ஃப்ளோவை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளால அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை இங்க என்ன பண்ண முடியுது? ட்ரேடா கன்வெர்ட் பண்ண முடியுது, பிசினஸா நம்மளால பண்ண முடியும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஆமா, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்றோம்? நமக்கு நீங்க சொன்ன அதே சேலஞ்சு நாங்களும் ஃபேஸ் பண்றோம். என்ன ஃபேஸ் பண்றோம்? ஆப்ஷன்ல போறோம். அப்ப என்ன ஆகுது? அங்க டிமினிஷ் ஆகுது பிரீமியம். ஏன்? அதோட நேச்சரே அதானே. ஆமா, அத நான் ஒத்துக்கிறேன். நான் அது தப்பு சொல்ல. டிமினிஷிங் வேல்யூன்னு தெரிஞ்சதா நம்ம அதுக்குள்ள போறோம். கரெக்ட். அப்போ அதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஹெட்ஜிங். நம்ம என்ன பண்ணோம்? அங்க ஹெட்ஜ் பண்ணணும். அப்போ நீங்க பைய பிரைமரியா வச்சீங்கன்னா செல் என்ட்ரியை ஹெட்ஜிங்கா கொடுக்கணும். செல்ல பிரைமரியா வச்சீங்கன்னா பை என்ட்ரியை ஹெட்ஜிங்கா கொடுக்கணும். அப்புறம் இதோட வேரியஸ் காம்பினேஷன்ல எப்படி ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்றது. நான் சொல்றது என்ன, இங்க ரெடிமேடா இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நான் குறை சொல்லலைங்க. ரெடிமேடா இருக்க ஸ்ட்ராட்டஜி இஸ் எ கைடன்ஸ். இப்ப இதுல நீங்க என்ன பண்ணா ஹைபிரிடா மாத்தணும். மார்க்கெட்ல ஹைபிரிடா நீங்க மாத்தணும். நம்ம தான் மாத்தணும் உட்காந்து. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்ன இருக்கு? இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு புல்லிஷா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டினியூ ஆகல. ஓகேங்களா? அப்போ இந்த 2-3 நாள்ல ஒரு டிசிஷன் நம்மளால எடுக்க முடியுது. மார்க்கெட் ஃபால் ஆனா ஃபாஸ்டா ஃபால் ஆகும், மேல போனா ஸ்லோவா போகும். அப்போ டவுன் சைடுக்கு காமா எஃபெக்ட் வைக்கணும், அப் சைடுக்கு தீட்டா எஃபெக்ட் வைக்கணும். இது இந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண தெரியணும்? ஹைபிரிடா ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண தெரியணும். அப்ப வேரியஸ் சினாரியோஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? தயார் பண்ணிக்கணும், ப்ரிப்பரேஷனா இருக்கணும். ஆமா, இது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம்.
இது எல்லாருக்கும் பண்ண பிடிக்காது. எல்லாரும் ரெடிமேடா போகணும், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடணும் ஆமா ஆமா எல்லாமே நேக்கட் பை நேக்கட் செல் பண்றதுனால அப்படி தான் போகணும்னு லாஸ் ஆகுது. நினைக்கிறாங்க. இன்னொன்னு இது நிறைய பேருக்கு தெரியும். இப்படி ஸ்ட்ராட்டஜியா அழகா ட்ரேட் பண்ணா சக்சஸ் பண்ண முடியும்னு நிறைய பேருக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு ட்ரேடிங் உள்ள வந்து கொஞ்ச நாள்லயே கிடைச்சிடும். ஏன்னா சுத்தி இருக்கவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட சேலஞ்ச் என்னன்னா கேபிட்டல் இல்ல அப்படின்ற அந்த சேலஞ்ச் பண்ணுவோம். எஸ், அப்ப மார்க்கெட் என்ன சொல்லுது? கேபிட்டலோட நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுது. ஆமா கேபிட்டல் இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போனா குவாலிஃபிகேஷனோட தான் வேலைக்கு போக ஆமா, முடியும். அப்படி இல்லாம போனா நமக்கு என்ன நடக்குது? மார்க்கெட்ல ஒரு 50% நமக்கு சக்சஸ் கிடைக்குது, மீதி 50%ல வந்த சக்சஸ் போயிடுது. அப்ப நம்ம என்ன பண்ண தெரியல, இந்த இடத்துல இந்த ட்ரேடிங்க அவாய்ட் பண்ணணும்ன்ற அந்த புரிதல் வரும். அட்லீஸ்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம நல்லா கடிச்சிட்டோம்னா, நல்லா நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்சிச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம அட்லீஸ்ட் இந்த ட்ரேட கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஸ்மால் கேபிட்டல்ல சம் இன்ட்ராடேவோ இல்ல ஷார்ட் ட்ரேடோ பண்ணி கொஞ்சம் சர்வே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. நீங்க யாரை கேட்டாலும் அதான் உண்மை. ஓகேங்களா? இதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. நம்ம அந்த ரியாலிட்டிக்கு வரணும். முதல்ல நமக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு இந்த ரியாலிட்டில இருந்து நம்ம என்ன பண்ணணும்ன்றது யோசிச்சோம்னா நமக்கு கரெக்டான டைரக்ஷன் கிடைச்சிடும். ஓகே ஓகே இப்ப புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜினும் போது ப்ராப்பர் ஹெட்ஜிங்ல இருக்கணும், ப்ராப்பர் மணி இது வந்து பிசினஸா பார்க்கணும். அதான் சொல்றேன், பிசினஸா பாருங்க. இல்ல என்கிட்ட ரொம்ப குறைவான கேபிட்டல் இருக்கு, ஒரு 1 lakh தான் வச்சிருக்கேன், 2 lakh வச்சிருக்கேன், நான் வந்து 1 லாட்ல தானே போக முடியும்னா, எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஸ்டிக்ட் ஸ்டாப் லாஸ்ல மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராடே சப்ஜெக்ட், அந்த இன்ட்ராடே சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா தேவையில்லாத ட்ரேட அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் அது நம்மள பண்ண விடாது. அதுதான் பிரச்சனையே இங்க மார்க்கெட்ல. நமக்கு அந்த ராங் ட்ரேட நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த ராங் ட்ரேட நம்ம அவாய்ட் பண்ணணும் தான் நினைப்போம். ஆனா அது நமக்கு நடக்காது. ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி அந்த இடத்துல நம்மளால வின் பண்ண முடியாது. யாராலையும் பெரிய பெரிய ட்ரேடராலே முடியாது. டக்குன்னு என்ட்ரி எடுத்துருவாங்க, வச்சுட்டே இருப்பாங்க. லைட்டா மார்க்கெட் ஒரு ஹிண்ட் கொடுத்தா மாதிரி இருக்கும், டக்குன்னு என்ட்ரி எடுத்துருவாங்க. ஆனா போகாது, மாட்டிப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். அப்ப இந்த இடத்துல என்ன, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் அவங்க மெயின்டைன் பண்ணும். அப்போ அவங்க என்ன பண்ணும், மார்க்கெட் ப்ரொஃபைல நல்லா டீப்பா லேர்ன் பண்ணிட்டு இன்னும் அவங்க என்ன பண்ணும், இன்ட்ராடேக்கு அவங்கள நல்லா பிராக்டிஸ் பண்ணும். அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த முறையை நல்லா பிராக்டிஸ் பண்ண அவசரப்படக்கூடாது. இப்போ நம்ம குரூப்ல இவங்க எல்லாம் இருப்பாங்க, நாசர் சார் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இன்ட்ராடே பேட்டர் தான் அதிகமா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி ஈவன் அவங்க என்னோட ஃபாலோவரா இருக்காங்க, என்னோட மெம்பரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்குன்னு ஒரு சேலஞ்சஸ் இருக்கு லைஃப்ல. அந்த சேலஞ்ச் ஆனா அவங்களுக்கு இன்ட்ராடே சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா இன்ட்ராடேவை அவங்க லேஸ்ல பண்ணல. தே ஆர் லேர்ன்ட் எ இயர்ஸ், மோர் தென் 1 year 2 year ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி அவங்க லேர்ன். அப்போ அந்த தகுதியை நம்ம வர வச்சுக்கணும். அந்த எலிஜிபிலிட்டி நீங்க வர வச்சுக்கும் போது அப்போ உங்களுக்கு இன்ட்ராடேலயும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா கான்செப்ட்? ஓகே. அப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஹார்ட் ஏர்னிங் மணியை மார்க்கெட் உள்ள கொண்டு வரோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சும்மா ஒன்றும் பணம் வரல, ஹார்ட் ஏர்னிங் மணியை கொண்டு வரோம். அந்த கொண்டு வர பணத்தை முதல்ல நம்ம வந்து ப்ராப்பரா காப்பாற்ற தெரியணும். அப்புறம் இங்க நம்ம வேலையை பண்றோம், அந்த வேலையை பண்ணும்போது அதுல இருந்து வர இன்கம் நமக்கு முதல்ல போதுமானதா இருந்தாதான் நம்ம பண்ற வேலை நமக்கு திருப்தியா அமையும். எஸ், கரெக்ட். இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல நீங்க உழைக்கிறீங்க, ஹானஸ்டா இருக்கிறீங்க, ஆனா அதுக்கு தகுந்த ஊதியம் வரலன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? இருக்க முடியாது. நல்ல கம்பெனி, நல்ல மேனேஜர், நல்ல பாஸ், நல்ல முதலாளி, எஸ் எல்லாம் நல்லா, ஆனா வீட்டுக்கு வயிறு நிறையலையே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்க ஆரம்பிக்குது. ஆமா. அப்போ ட்ரேடிங் நல்லா தான் இருக்கு, டெய்லி அழகா ஏந்துக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், 9 மணிக்கு ட்ரேடிங்க்கு முன்னாடி உட்காந்துக்கிறோம், 3 மணிக்கு லாக் அவுட் பண்ணிக்கிறோம், நல்லா தான் இருக்கு லைஃப். ஆனா இன்கம் வரலையே. கரெக்ட்டுங்களா? எஸ். இதுதான் பிசினஸ் நேச்சருக்கு நம்ம வந்து அப்போ ஒரு பிசினஸா பார்க்கணும். அப்போ இது எப்படி சக்சஸ் ஆகுதுன்றத நம்ம புரிஞ்சு செயல்படுத்தணும். ஓகே 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 ஓகே. மேபி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஃபைனல் 1 or 2 கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம கேட்டுட்டு கொஸ்டின்ஸ் இல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹலோ. எஸ் ப்ளீஸ் சார், வணக்கம் சார். உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. தினேஷ் சார். ஓகே தினேஷ். ஒரு 6 month மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், நல்ல விஷயம் பண்றீங்க. இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார்? இது பண்ணலாமே. 6 months நீங்க பண்றீங்க, உங்களுக்கு வரலீங்களா? இல்ல நான் லேர்னிங் இருக்கேன்.
டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. இப்ப கரண்டா நீங்க எப்படி அத புரிஞ்சுக்கிறீங்க? ஜஸ்ட் எனக்கு ஏதாவது ஒரு நான் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்க. இப்ப இதுல சார்ட்ல ஏதாவது சொல்லுங்க. இப்ப மேல வந்து இந்த இடம் எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிள் ஓகே. ஓகே. இங்க இருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்றீங்க. கரெக்ட்டுங்களா? அங்க இருந்து மார்க்கெட் அப் வந்து ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகே. அங்க இருந்து வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வருது. ஓகேங்களா? ம். ம். கீழ டவுன் ட்ரெண்ட் வரும்போது வந்து அந்த இடத்துல கன்சால்டேஷன் கொடுக்குறோம் கொஞ்சம். ஓகேங்க. ஒரு 6 டேஸா. அந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் வர மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆகுது. இந்த இடம் சொல்றீங்களா? இல்ல நான் இந்த சைடு சொல்றேன். ரைட் சைடு. ஓகே. இந்த கன்சால்டேஷன் ஆவற ஒரு 7 டேஸ் ஆவறான். ஓகேங்களா? இந்த மேல இருந்து வந்த டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல வந்து முடியுது. கன்சல்டேஷன் ஆகுது. ஓகேங்களா? கன்சல்டேஷன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இது கன்சல்டேஷன் முடியறதுக்கு வந்து இத்தனை நாள் ஆகுது. இது வந்து மறுபடியும் கன்னியூம் ஆகுமா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம என்னன்னா ரியல் டைம்ல வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் அதுதான் மார்க்கெட் ரியல் டைம் ஆப்ஜெக்டிவ் தான் பார்க்கணும். இப்போ பாருங்க இந்த டே வந்து உங்களுக்கு இல்ல நான் டவுட்ஸ் கேட்றேன். நீங்க ஓகே வாங்க. நீங்க வந்து ஒரு 4 ஸ்டெப் மெத்தட் சொல்லிருக்கீங்க. ஓகேங்க. கரெக்ட். நான் சொல்லப்பா வந்து செல்வி சொல்லிக்காரு. இல்ல இப்ப நான் உங்ககிட்ட வந்து லேர்ன் பண்ணேன் உங்களுடைய வீடியோ பார்த்து. வெரி குட். இப்போ வந்து அந்த 4 ஸ்டெப்ல வந்து அந்த கன்சல்டேஷன் பீரியட் வந்து அந்த டிபிஏ வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே ஃபைன். இப்போ அந்த 4 ஸ்டெப்னும் போது அதுவே வந்து கொஞ்சம் ஆப்ஜெக்டிவான இது அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா அந்த 4 ஸ்டெப் டெவலப்மெண்ட் எங்க ஆரம்பிக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. ஓகேவா? இப்போ அது வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மெத்தட்ல நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ மார்க்கெட் இங்க இருந்து வந்துட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெல்கோவை தான் அவங்க டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போ கரண்டா எப்போ பெல்கோ வந்து நமக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்க நான் உங்களுக்கு அதை இதே வச்சிருப்பேன் உங்களுக்கு. இது எக்ஸாம்பிள். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க 10th ஜனவரி. இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு மார்க்கெட்டே டவுனே இறங்கிருக்கு. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருக்கா தினேஷ்? ஓகே. ஆமா. இதுக்கான ஸ்டோரி இங்க இருக்கு. ஓகே. இங்க தான் மார்க்கெட் இங்க இறங்கிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டைரக்ஷன் மார்க்கெட் இறங்குச்சுல, தெரியுதா? இந்த இடத்துல தான் மார்க்கெட் டெவலப் ஆயிட்டே இருக்கு. இங்க தான் மார்க்கெட் பிசினஸ் பண்ணுது. இந்த பிசினஸோட கண்டினியூட்டி தான் இது எல்லாமே. புரியுதாப்பா? ஓகே. இப்போ இந்த பிசினஸோட கண்டினியூட்டி தான் நம்ம அங்க பெல்கோ மெத்தட்ல நம்ம ரெகுலர் அந்த அப்டேட்ஸ்ல கொடுத்துட்டே வந்துட்டே இருந்திருப்போம். இங்க நடந்த அந்த டெவலப்மெண்ட்ல தான் நமக்கு என்ன டிபி அக்கௌண்ட் பிரகாரம் நம்ம பாக்குறோம். அப்போ என்ன சொல்றோம் நம்ம டிபி அக்கௌண்ட் பிரகாரம்? ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து நான் 0 to 18 அப்புறம் 19 to சொல்லுங்க 29 அப்புறம் 32 42 அப்புறம் 42 to 75 இப்படி நம்ம சொல்றோம். 70. ஆமா 75 அப்படி சொல்றோம். அப்ப இந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னா நீங்க பேசிக்கா வச்சுக்க நம்ம மார்க்கெட் எத்தனையாவது 13 டிபிஓ இருக்கு. கரெக்டா? ஒரு நாளைக்கு 13. அப்போ ஒரு 2 நாள் மார்க்கெட் இப்படி ஸ்டே பண்ணாலே இந்த 18 வந்துருமா? பேசிக்கான புரிதல். ஓகேங்களா? இப்ப 2 நாள் வந்து மார்க்கெட் 18 வந்துரும். ஓகேங்களா? இப்ப அப்போ நம்ம என்ன சொல்றோம்? இந்த 0 to 18 என்ன பண்றோம்? நம்ம என்ன ஆன்சர் சொல்றோம்? டைரக்ஷன். மார்க்கெட் ஸ்டில் வந்து டைரக்ஷன். அப்போ மார்க்கெட் மேல இருந்து கீழே வருது அப்படின்னா ஸ்டில் வந்து டவுன் சைடுக்கு மொமெண்டம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப அங்க ஆக்ஷன்ல அதிகமான ஆட்கள் யாரா இருப்பாங்க? செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இருப்பாங்க. புரியுதுங்களா கான்செப்ட்? அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அடுத்தது, அப்போ மார்க்கெட் இங்க இருந்து பெரும்பான்மையா எங்க போகணும்? வெளியில தான், கீழே தான் போக ட்ரை பண்ணும். ஓகேவா? ஓகே. போக முடியல, அப்படியே திரும்ப இங்க பேலன்ஸ் பண்றாங்க. அப்ப அடுத்த ஸ்டேஜ் வந்துருமா? ஓகே. ஓகே. அப்ப என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்குது? போகணும்,
போல. அப்ப என்ன பண்றாங்க? போக மார்க்கெட் முடியல. பேலன்ஸ் பண்றாங்க. அப்போ அததான் Stable ஆகுது. பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இது என்னது? பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெவலப்மெண்ட். டெவலப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த டெவலப்மெண்ட் மெச்சூர்ட் ஆகணும்ல. அப்ப இப்படி போவோம், திரும்ப வரும். அப்ப ஃபுல்ஃபில் என்ன ஆகும். ஆகும்னா அப்போ ஒரு 40 கிட்ட வந்துரும். அப்ப என்ன அது அடுத்த ஸ்டேஜ். இது வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ். கிளியர்? இப்ப மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? ஏற்கனவே வந்த டைரக்ஷனை கண்டினியூ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்படி பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ராப்பரா இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பிரேக் அவுட் பண்ணணும். கிளாரிட்டி கிடைக்குதா? ஓகே. ஓகேங்களா? அதுதான் இங்க கான்செப்ட். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஹைல இருந்து இந்த லோ, இந்த நடுவுல இருக்கிறதெல்லாம் டெவலப்மெண்ட். இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டெவலப்மெண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப இங்க இருந்து மார்க்கெட் கீழே போகணும். கண்டினியூஷன் கீழே தானே போகணும். போகல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மேல வருது. அப்ப என்ன ஆகணும்? இந்த ப்ரொஃபைலோடைய ஹைல யாரோட இனிஷியேட்டிவ் பையர் வரணும். அவர் இங்க வரல. இனிஷியேட்டிவ் பையர் வரணும். ஏன்னா இது ப்ரொஃபைல் இல்ல. இப்போ ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா? இல்ல கரெக்ட் தானே? நான் கரெக்டா சொல்றேன், அழகா கவனிச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஓகேவா? வந்த மார்க்கெட் இந்த இடத்துல டெவலப் ஆகுது. டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அப்ப கீழே தான் போகணும். அப்ப என்ன பண்ண? இங்க இருந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகணும். கண்டினியூ ஆகல, திரும்ப உள்ள வருது. ஓகே, உள்ள வந்துடுச்சு. ஆப்போசிட் சைடுக்கு போகுது. ஆப்போசிட் சைடுக்கு போயிடுச்சு. இப்போ திரும்ப ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்னா இந்த ப்ரொஃபைலோட ஹை இது, லோ இது. இங்க யார் வரணும்? இனிஷியேட்டிவ் பையர் வரணும். அப்ப அந்த இனிஷியேட்டிவ் பையர் என்ன பண்ணிருக்கணும்? இந்த ப்ரொஃபைல்ல இருந்து நமக்கு இங்க அழகா இந்த ரெஃபரன்ஸ் ஓபன் ட்ரை பண்ணி அப்படி கொடுத்திருந்தானா அப்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ரிஜெக்ஷன் ஆகுது. அப்ப ரிஜெக்ஷன் ஆனா என்ன ஆகும்? உங்களுக்கு திரும்ப நம்ம ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். இங்க வரும், அடுத்த ப்ரொஃபைல் இங்க வரும், அழகா அப்படியே வந்துட்டே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப என்னாச்சு? லோக்கு வந்துருச்சு மார்க்கெட். கரெக்டா? இப்ப லோ. இப்ப இங்க யார் வரணும்? இனிஷியேட்டிவ் செல்லர் வந்துட்டாரு, கொண்டு போயிட்டாரு. இப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த இடத்துல டெவலப் பண்ணுமா? இப்போ ஓகே. கிளாரிட்டி கிடைச்சிச்சா? இப்ப வந்து சரி, இப்ப மேல இருந்து வரும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுருவோம் ஆப்ஷன் லைன். ஓகேங்களா? நம்ம டைரக்ஷன்ல. ஓகேங்களா? அதே கன்சல்டேஷன்ல வரும்போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போடுவோம். மாத்தணும். அதுதான் பிராக்டிஸ் பண்ணோம். எப்படி டைரக்ஷன்ல இருந்து கன்சல்டேஷன் மாத்தணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த டிபிஎஸ் இந்த டிபிஓ வச்சு தெரியும் போது வந்து நம்மளுக்கு வந்து சரி, நம்ம இப்ப வந்து கீழே இறங்க போறோம் அப்படின்னா நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கன்சல்டேஷன் அதுக்கு முக்கியமானது என்ன இருக்கு? நமக்கு இந்த எக்ஸ்பைரி தான் நமக்கு பதில் சொல்லுது. நம்ம எந்த எக்ஸ்பைரி உள்ள போயிருக்கோம், அப்ப அடுத்த எக்ஸ்பைரிக்கு அதை மூவ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியை வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் பண்ணணும். அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கணும் அப்படின்றத நம்ம பண்ணணும். கிளாரிட்டி கிடைக்குதாப்பா? இதை தான் நான் சொல்றேன். நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சினாரியோஸை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மாஸ்டரிங்கா ஆயிட முடியும். ஓகே, தேங்க்யூ தினேஷ். குட் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ சார். இத பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, வெரி குட். இதுல டவுட் கேக்குறீங்க, நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்க, இந்த ஸ்டெப்புக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. ஒரு சிலர் கேட்கவே மாட்டாங்க, தயங்குவாங்க. ஓகே, நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அது அடுத்த நாள் ட்ரேட்ல போய் போட்டுருவாங்க. ஒத்துக்கிறீங்களா? அப்போ பாதி சொல்லிட்டு விட்டுட்டு வச்சுக்க, அது பெரிய பாவமாயிடும். அதனாலதான் நான் மோஸ்ட்லி என்ன கிளியரா சொல்றேன், இது கான்செப்ட்டுங்க, ஆனா இதை எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒன்னும் இல்லை, இப்போ ஒரு யூடியூப்ல கிளிக் பண்ணீங்கன்னா பெஸ்ட் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று போட்டீங்கன்னா உடனே ஒரு யூடியூப்ல ஒன்று வரும். உடனே பண்ண திங்கக்கிழமை பாதி பேர் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுப்பான். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாடலே ஒரு 10 நாள் சப்ஜெக்ட். புரியுதாப்பா? வேரியஸ் சினாரியோஸ். சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடக்கூடாது அந்த இடத்துல. ஓகேனா? இப்போ இந்த இடத்துல தான் போடணும், இந்த இடத்துல தான் போடக்கூடாதுலாம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வேற மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் சப்ஜெக்ட்ல இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 மெத்தட் நம்ம குரூப் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இதுல ஆன்சர் கிடைக்கலன்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகணுன்ற அந்த புரிதல் இருக்கும், போயிடுவாங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்க போட்டேன் அப்படின்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா ட்ரேட் போக ஆரம்பிச்சாங்க. அதனால நான் ரிப்பீட்டடா சொல்ல, ஒன்ஸ்
இந்த சப்ஜெக்ட் நல்லா முடிச்சுட்டு போங்க. ஓகே ஓகே. மோஸ்ட்லி வந்து நம்ம செஷன்ஸ் எல்லாமே அவேர்னஸ் ப்ரோக்ராம். நீங்க எதெல்லாம் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குன்றத நான் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ற மாதிரி இந்த செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. செஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour மேல போயிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம் சார். தாராளமா நீங்க வரலாங்க. எதுவுமே கம்பல்ஷன் இல்லைங்க. ஓகேங்களா? ஆனா என்னுடைய கண்டிஷன் இதுதான். ரொம்ப நிதானமா லேர்ன் பண்றவங்களா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃபோக்கஸ்டா இது மாதிரி தான் நான் பண்ணணும், இப்படிதான் வாழணும் அப்படின்றது வாழ்க்கை. எப்படி வேணா வாழலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. இப்படிதான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் இத அப்படி பண்ணா போதும். இதுக்கு வந்து வே ஆஃப் அப்ரோச் வந்து நம்ம வந்து இதுல இருக்கு. ஈலர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா வரும். eLearnprofile.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நேராகவே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து மென்டார்ஷிப் மெம்பர்ஸோடைய டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இருக்கும். இந்த டெஸ்டிமோனியல்ஸ் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம மெம்பர்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய கொடுத்துருக்குறாங்க. நான் ஒன்றும் போடாமல் இருக்கேன் அப்பப்போ. ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் பண்ணலாம். பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். இது நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாமே ஜிஎஸ்டியோட தான் நம்ம பண்ணுறோம். ஒன்லி எஜுகேஷனாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி வித் ஜிஎஸ்டி பே எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம வந்து லேர்னிங்காக தான் நம்ம இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஈலர்ன் ப்ரொஃபைல்ன்றது இந்த ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் இது எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டட் தான் நாங்கள் பண்ணுறோம். அவங்கவுங்க அந்தந்த ரிலேட்டடாக பண்ணுறாங்க. அவங்களோட இதில் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் பை நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஐடி பாஸ்வேர்ட்லாம் ரெடி பண்ணுவோன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி போட்டால் போதும். ஓகேங்களா? இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி போட்டால் போதும். போட்டுட்டு நீங்கள் இங்கே பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் பேஜ் போயிடும். ஓகேங்களா? ஐ மீன் அந்த ரேசர் பே போயிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ்டா. இப்போ இந்த ரேசர் பேல வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் மாற்றிட்டீங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் வந்துடும். இங்கே போயிட்டு நீங்கள் யூபிஐல பே பண்ணலாம், கார்ட்ஸில் பே பண்ணலாம். இல்லை ஓகே நான் இது பொறுமையாக தான் நான் லேர்ன் பண்ண போகிறேன், அப்போ மந்த்லி இஎம்ஐ நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இஎம்ஐ இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி இஎம்ஐயா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன லீஸ்ட் இஎம்ஐ எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து பே பண்ணிட்டேன். இது பே பண்ண உடனே எங்களுக்கு என்ன வேணா ஒரு இமெயிலாக எங்களுக்கு உடனே வந்துடும். இது மாதிரி நீங்கள் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு இமெயிலாக எங்களுக்கு மெசேஜ் வந்துடும். கிளியருங்களா? ஓகே.